வணக்கம் மக்களே. இன்னைக்கு பிரின்ஸ்லி வனத்துராஜ் அவர்கள் ஒரு வீடியோல பேசியிருக்காரு. என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். பிரவீன் டினோ போட்டு துவதவன்னு துவைச்சு விட்டுருக்காப்ல. அந்த துவைச்சதுல சின்ன துவையில நம்ம எடுத்து பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அக்கா அவங்களுக்கு ஒரு 50 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் போகிறவர் போலன்னு ஒரு பாட்டு. எனக்கு கொஞ்சம் அவங்கள பார்க்கும்போது உள்ள என்னமோ டிஸ்டர்ப் ஆகுது பிரதர்ன்னு. கண்ணில் பிரச்சனை பிரதர்ன்னு. கண்ணில் பிரச்சனையா அது அந்த சகோதரி இடத்துல பிரச்சனை. மிளகா பொடி எடுத்து கண்ணில் போட்டு மக்களே, இத குறிப்பா நான் சொல்றேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறுவண்டம் தொகுதியில அண்ணன், பாசத்துக்குரிய அண்ணன், நேசத்துக்குரிய அண்ணன், பண்பாளர், அன்பாளர், இப்படி பலவிதமான பன்முகம் கொண்ட காட்ஃப்ரீ நோபல், வாய் வேற எப்படி வருது பாருங்க, காட்ஃப்ரீ நோபல் அவர்களுக்கு ஃபீஸ் போன பல்ப், ஐயோ, டியூப்லைட் சின்னத்துல வாக்களிங்க. அதாவது ஆண்டிகளுடைய பாதுகாவலன் மற்றுமாக கிறிஸ்துவ மக்களையே ஒன்றிட திரட்டி பலவிதமான காரியங்களில் களங்கண்ட காட்சியை பாருங்கள். இப்படிப்பட்ட பல தியாகங்கள் கொண்ட தியாக செம்மல் காட்ஃப்ரீ நோபல் அவர்களுக்கு சிறுவண்டம் தொகுதியில நீங்க ஓட்டு போடுங்க. 13ஆம் நம்பரு டக்குனு போட்டீங்கன்னா ஆனா டைரக்டா முதலமைச்சர் பதவிக்கு போயிடுவார் நான் நினைக்கிறேன். இது போன்ற பிரின்ஸ்லி வனத்துராஜ் மற்றும் அவர்களோடு கூட இருக்கக்கூடிய பாஸ்டர்மார்கள் எல்லாம் அக்கா துக்கா வேலைகளை எல்லாம் களை எடுக்கப்படும். இப்படி பலவிதமான காரியங்களை காட்ஃப்ரீ நோபல் ஐயா வந்தாருன்னா இது பண்ணுவார், வைப்பாரு. நீங்க அவருக்கு 13ஆம் நம்பர் இடத்துல வச்சு டொயின்னு போட்டுருங்க. ஓட்டு போட்டீங்கன்னா அண்ணன் டைரக்டா முதலமைச்சர் ஆவார், வைப்பார். புரியுதுங்களா? சரி, இந்த பிரின்ஸ்லி வனத்துராஜ் அப்படிங்கிறவரு நடிகர் விஜய் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வீட்டிலையும் விஜய் இருக்காரோ இல்லையோ, பவுல் இருக்காரா, டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு பயங்கரமா பேசி விட்டு வைரலான டாபிக்கை வச்சு அப்படி நியூஸ்களை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறது. அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரெண்டிங் டாபிக்கா இருக்கக்கூடியது அடுத்தவங்க பேசுனது, பல கிரிட்டிசிஸ் சேனல்லாம் போட்டு பேசுனது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இவர் என்னமோ பெரிய உத்தமன் காந்தியை போல பேசிட்டு இப்படி ஒரு காவலித்தனம் பண்ணுவானா, சிக்குவாண்டா, எங்க போனாலும் தவளை தன் வாயால கெடுங்கிற பட்சத்துல இவன் கடைசியா ஏன்டதான் போதா, கடைசியில பாருங்க பஞ்சராகி போய் நிக்கிறான். அதாவது மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு கிறிஸ்துவ மேடையில. அது கொஞ்சம் சற்று ஒழுக்கமும் பரிசுத்தமும் பலவிதமான கிரியைகள் இருக்கணும், சரிங்களா? இவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜான் ஜெபராஜ் என்ன 2 குண்டாட்டி கட்டுறான், அவன் பாட்டு இனிமே ஹிட் ஆயிரும், அதாயிரும், இதாயிரும், இப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட இருக்கக்கூடிய பாசர் ஒருத்தர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சகோதரியுடைய பாட்டை கலைஞ பாத்தீங்களா? இந்த சகோதரியுடைய இதை பார்த்துட்டு இன்னொரு களவாணி ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த களவாணி கிட்ட போய் சொல்லியிருக்கான். இந்த களவாணி என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாசர் அவரு நல்ல, அதாவது டிவி லோக்கல் சேனல்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும், கிறிஸ்துவ லோக்கல் சேனல்ல, அதுக்கப்புறம் மறுபடியும் ஆசீர்வாதம் டிவிகள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பாசரையா எப்படின்னா விழிப்புணர்வு நாடகங்கள், வரதட்சணை குறித்த காரியங்கள், அதுக்கப்புறம் லஞ்ச பணங்கள், இப்படி கிறிஸ்தவர்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குறுநாடகம் மாதிரி போட்டு அதுல ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் டைரக்டராகவும் பாஸ்டராகவும் திகழ்கிறாரு இந்த ஐயா, சரிங்களா? இவரு கேட்டாரு பாருங்க கேள்வி, கண்ணுல பொக்காயிட்டா இல்ல எதுலடா அப்படின்னு கேட்கும் பொழுது வித்தியாசமான இதை சொல்லியிருக்கான். அப்போ இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான். ஆல்ரெடி இந்த விஜய் சம்பந்தமாக போடும் பொழுது நான் கேள்வி கேட்டேன். ஏயா எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜான் ஜெபராஜ் வச்சு பேசி பெரிய ஆளாயிட்ட, சப்ஸ்கிரைபரை எடுத்து விட்ட. அதுக்கு அடுத்த செக்மெண்ட் இப்போ விஜய், உங்க விஜய் எங்க விஜய் அப்படின்னு சொல்லி விஜய் ஒவ்வொரு வீட்லயும் என்ன தடுத்தாலும் தடுக்கலாம், ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய விஜய தடுக்க முடியாது அப்படிங்கிற ரீதியில என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி சொன்னதை வச்சு இவரு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டா, ட்ரெண்டிங் டாபிக்க வச்சு பேசிட்டாரு. பேசுனா இது எதுக்குடா, நீ அதை வச்சு பேசுனா இதையும் வச்சு பேசுற, இது யாரு கேட்டா, முதல்ல நியூஸ்கள் எல்லாம் வச்சு பேசிட்டீங்க அப்படின்னு கேட்டா, நீ ஜான் ஜெபராஜுக்கு கால் கழுவின உலகமே பேசுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன்னை பிளாக் பண்ண போற பெரியவரே அப்படின்னு சொன்னான். நீ பிளாக் பண்ணி என்னமும் பண்ற, ஆனா உன்னை திட்ட வேண்டியது கடமை, திட்டி விட்டேன்டா, என்னைக்குனாலும் நீ மாட்டுவடா, அப்போ வைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி இருந்த வச்சேன். கடைசியில் நேத்து பிரவீன் போட்டு தாழ்த்து விட்டா அந்த அளவுக்கு பயங்கரமான டுபாக்குருவேன். புரியுதுங்களா? இந்த டுபாக்குரை பேசுறதுனால என்ன ஆகுமா அதையும் கேளுங்க. இறந்து போயிருக்காங்க பாஸ்டர். நான் இது அச்சுறுத்தலாம் பேசல, நான் ஒண்ணும் செத்துருவாங்களாம். ஆண்டவரே தப்பா பேசிட்டாரு, செத்துருவாரா. இவர் அந்த அளவுக்கு பரிசுத்தவார். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களே,
பரிசுத்தவானாக இருந்தான்னா பரிசுத்தத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பேசுவான். ஒரு போதகர் பாதகமான பாவமான செயல்ல இருக்கு என்றது ஒரு சகோதரருடைய இதை பார்த்த உடனே இவனுக்கு கேந்தியாவது, இவனுக்கு இடலாகுது. அந்த இடலை இந்த வயதை சொல்லிதான் அந்த எலிமுஞ்சி வாயில்ல. இந்த எலிமுஞ்சி வாயை ஏற்கனவே சும்மாவே இருக்க மாட்டான், வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். கடைசியில் இவன் என்ன பண்ணிட்டான், இந்த இதுல வச்சு சபை நாகரிகம் அச்சு எதை பேசுகிறோம் என்று தெரியாமலே அந்த சகோதரி பேரையும் போட்டு உடைச்சு விட்டான். அப்போ அந்த சகோதரியுடைய பேரும் நாசமாகுது, இவனுடைய பண்பும் கேவலவாதி அப்படிங்கிற ரீதியில இது போகுதா இல்லையா? இவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா பேசுறவனை நல்லவன் எதிரே பார்க்காதீங்க. அப்படியாக பிரியமனவர்களை ஊழியதான அப்படியாக எப்படின்னு சொல்றவனை நம்பாதீங்க. திட்டுறவனை கூட நம்பிருங்க. சரிங்களா? கெட்ட வார்த்தையா திட்டும் அவங்கள கூட நம்பிடலாம். ஆனா இந்த மாதிரியான ஊமக்குட்டான், நான் தான் பரிசுத்தவானு, நான் தான் நீதியை பின்பற்றிடுவேன், நான் ஐயோ ஜான் ஜெபராஜ் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், ஆணைய பண்ணிட்டான், பூனைய பண்ணிட்டான், அடுத்ததையும் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவனுக்கு பேசுற இது ஊரம் உள்ளடி வேலைகளாக இருக்குது. அதே மாதிரி இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஐயா பிளஸிங் ஜேம்ஸ் ஐயா இவனெல்லாம் கூப்பிட்டு ஒண்ணு சேர்த்துறாங்க, வண்ணையம் தாங்காம போயிடும். பெண் பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டு இவன் பாக்குற பார்வை கூட இப்படிதான் இருக்கும் போடுது. சல்லிப்பைகளா இருக்காங்க. ஏற்கனவே சொல்றையா, இந்த மாதிரியான சல்லிப்பைகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இது பண்ணு நினைக்காதீங்க. ஆகாத ஒரு படிப்புன்னு ஆகாத ஒரு செயல், புரியுதுங்களா இல்லையா? கவனத்தில் கவனமா இருக்கணும். அன்னைக்கே கேட்டு விட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வாட்ஸ்அப் தளங்கள்லயே அவனை பத்தி கேட்டு விட்டேன். அவனுக்கு வாயா இன்னொருத்தர் செயல்பட்டு அது எப்படி இது எப்படி ஆணையா பூனையா, அவரு நல்ல ஒரு நாளும் தெரிஞ்சவரு, கடைசியில பேசுறது கூட இவங்க பேசுறது கூட இப்படிப்பட்ட காரியங்கள். இதுக்காகத்தான் நான் சொல்றேன், அண்ணன் கால்ஃபி நோபல் அண்ணனுக்கு டிப்ளட் சின்னத்துல வாக்களிங்க. இதுதான் முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் மட்டும் முதலமைச்சரா வந்துட்டாருன்னா இது போன்ற உள்ளடி வேலை வாக்குற கள்ள ஊழியர்கள் எல்லாம் களை எடுக்கப்படுவார்கள். சீக்கிரமாக இது பண்ண வைப்பாரு. அண்ணனுக்கு டிப்ளட் சின்னத்துல சிறுவண்ணந்தூர் 13ஆம் நம்பரு, அதுல போயிட்டு ஒரு கிளிக் பண்ணிருங்க. அண்ணனுக்கு நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா முதலமைச்சர் ஆயிடுவாரு. முதலமைச்சர் ஆகி அவர் அவர் இந்த மாதிரியான இதெல்லாம் களை எடுத்துருவார். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு மாமேதையாக கால்ஃபி நோபல் ஐயா அவரு இருக்கிறாங்க. வடநாட்டுல நின்னாரு, ஜெயிச்சாரா என்னங்கிறது தெரியல, ஒரு ஓட்டு விழிச்சே தெரியல. சிறுவண்ட தொகுதியில நிக்கிறாரு, எப்படி ஓட்டு போட போறாரோ தெரியல. இதுக்கு ஏகப்பட்ட டஃப் இருக்கு. இங்க 4 முறை போட்டிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 13 பேர் இருக்காங்க. 13க்கு பேர் எத்தனை பைசாவை போட்டு டெபாசிட்டை போட்டு இது பண்ணினா 13வது ஆளா இருக்காரு. இனிமே மேல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ திருவண்டம் தொகுதியில, அதே ஊர்வசி அமிர்தராஜ் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தாவேக்கா டஃப் கொடுக்குங்க நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் நிக்குது. இப்படி பல காரியங்கள் நிக்குது. யாரு ஜெயிக்க போறாங்களோ அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் அண்ணனுக்கு போனா போகுதுன்னு 13ஆம் நம்பர்ல ஒரு குத்தம் ஓடுற, வேற யாருக்கு இன்னொரு குத்து விட்டுனாலும் குத்திக்கோங்க. ஆனா ஓட்டு போடுங்க. சரிங்களா? வேற ஒரு பதிவு. வணக்கம்.